ഞങ്ങൾ ആനന്ദ ഗായകനാമം ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾ ആനന്ദ ഗായകനാമം ആമണി രൂപം അയ്യപ്പ ഞങ്ങൾ കാപ്പാത സൂട മധുരം ആമണി രൂപം അയ്യപ്പ ഞങ്ങൾ കാപ്പാത സൂട മധുരം അയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ നീ എല്ലാതില്ലൊരു ശരണം അയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ നീ എല്ലാതില്ലൊരു ശരണം ആ ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾ ആനന്ദ ഗായകനാമം ആ ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾ ആനന്ദ ഗായകനാമം ഏറ്റുമാനൂര മന്മകനെ കേളര പൊന്നാന പുറത്തേടു നള്ളിടും ഏറ്റുമാനൂര മന്മകനെ കേളാളികൾ തൊഴും പാലാളിയിൽ വാഴും കേളാളികൾ തൊഴും പാലാളിയിൽ വാഴും കേളാകരി മതിസുന്ദരി അയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ നീ എല്ലാതില്ലൊരു ശരണം അയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ നീ എല്ലാതില്ലൊരു ശരണം ആ ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾക്കാനന്ദ ഗായകനാമം ആ ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾക്കാനന്ദ ഗായകനാമം പുണ്യമാമല നിന്മല പൊന്മല ആശ്രിതർക്ക് ആശ്രിതർക്ക് അഭയ സംഗീതം അഖിലേയനഗമാം പൊന്നമ്പലം പാരിൽ അഖിലേയനഗമാം പൊന്നമ്പലം പാരിൽ ആളും അദ്വൈത വിദ്യാലയം അയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ നീ എല്ലാതില്ലൊരു ശരണം അയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ നീ എല്ലാതില്ലൊരു ശരണം ആ ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾക്കാനന്ദ ഗായകനാമം സ്വാമികൾ എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ ക്ഷേത്രത്തിൽ എത്തിച്ചേരേണ്ടതാണ്. ഹലോ 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 அகிலமெல்லாம் அடக்கியாளும் மாடன் தம்புரானே ஆடிவாருமையா கோட்ட
கோட்டை மூக்கு மாடம் தம்புரானே அம்மா பாருமையா பாருமையா மாடம் தம்புரானே என் ஐயனே மனமிறங்கி ஓடி வாரும் ஐயா என் ஐயா மாடம் தம்புரானே ஓடி வாரும் ஐயா பாருமையா தம்புரானே ஐயா தம்புரானே பாருமையா தம்புரானே ஐயா தம்புரானே கோட்டை மூக்கு தம்புரானே கைமுக்கு தம்புரானே அரையதிலே சல்லடமோ ஐயதிலே சல்லடம்மா அரையதிலே சல்லடமோ ஐயதிலே சல்லடம்மா ஐந்து மணி பல்லயமா ஐந்து மணி வல்லையம்மா ஐந்து மணி பல்லயமா ஐந்து மணி வல்லையம்மா ஒரு கையிலே அம்மா ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே சாட்டையோடு ஒரு கையிலே சட்டையோடு ஆடி வாருமையா அருமையா ஆடி வாருமையா அருமையா யாடி வாருமையா யாடி வாருமையா யாடன் புகழே தூக்கி வைக்கும் காவலுக்கு தூக்கி வைக்கும் கல்லடிக்கு தூக்கி வைக்கும் காவலுக்கு தூக்கி வைக்கும் கல்லடிக்கு சல்லடமா உலகம்பு சல்லடம்மா காவலுக்கு எடுத்து வைக்கும் அந்த கல்லடிக்கு சல்லடமா ஆடி ஆடி வரும் ஆக்கி வையுங்கள் மாடனெங்கள் தம்புரானே மாடனெங்கள் தம்புரானே விளையாடி வாருமையா 21 மாடமாரே ஆதாடி சொல்லுவார் 21 மாடமாரே மாடமாரே விளையாடி வாருமையா ஆண்டவனாகிய 21 மாடன்மார்கள் இந்த விதமாக மண்ணுலகத்திலே ஜனித்து வருகிறார். அம்மா 21 மாடன்மார்கள். ஹலோ, இந்த மண்ணுலகத்தை 21 மாடன்மார்கள் அருள் பாவிக்கக்கூடிய செல்லம். அம்மா, என் ஆண்டவனாகிய கோட்டை முக்கு மாடசுவாமி. மாடசுவாமி என் மாடன் எப்படி வருகிறாள் வருங்கள். எப்படி வருகின்றார் ஐயா?
இந்த ஆதி கைலாய மலை. இந்த கைலாய மலையில் 21 மாடன்மார்கள் கைலாய மலையிலே எப்படி ஜனித்து வருகிறாள் என்பதை நாம் அறிவோம். அம்மா, அந்த கைலாய மலையில் யார் அமர்ந்திருக்கிறாள்? யார் ஐயா அமர்ந்திருக்கின்றார்கள்? எப்படி அமர்ந்திருக்கிறாள் பாருங்கள். கைலாச மலையதில் சிவனாரும் அமர்ந்திருப்பாள். கைலாய மலையதிலே சிவனாரும் அமர்ந்திருப்பாள். கைலாய மலையதில் சிவனாரும் அமர்ந்திருப்பாள். கைலாய மலையதிலே சிவனாரும் அமர்ந்திருப்பாள். பார்வதி தேவி அவள் இடதுபுறம் அமர்ந்திருப்பாள். பார்வதிய தேவி அம்மா உண்மையவள் இடபகமா. பார்வதி தேவி அவள் இடது பாகமாக. பார்வதி உண்மையவள் இடது பாகமாவே. தேவாதி தேவர்களும் தேவர்களா தேவர்களா தேவர்களாய் சிவர்களும் குழுவிருந்தாள் குழுவிருந்தாள். ஆதி தேவர்களா தேவர்களா இந்த கைலாய மலை, கைலாய மலையிலே சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரி. ஐயா, இடது பாகம் உமா மகேஸ்வரி பார்வதா தேவி அமர்ந்து கொண்டிருக்கிறார். கைலாய மலையிலே தேவாதி தேவர்களும் ஐயா சித்தர்களும் ஞானிகளும் தவரிஷிகளும் வணங்கிக் கொண்டிருந்தார். அம்மா, அப்படி வணங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆதி சிவபெருமான் எழுந்தார். அம்மா உமையவளே, பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, 1000 கண்ணுடையாள், அப்படி நான் படைத்த சிவராஜர்களுக்கெல்லாம் படியளந்து வருகிறேன் என்று பகவான் படியளக்க புறப்படுகிறார். ஏகப்பா. அப்படின்னா உணவளிக்க புறப்படுகிறார் உமா மகேஸ்வரன். சரிதான் ஐயா. எப்படி படி இழக்கிறாள்? எப்படி ஐயா? மண்ணுலகம் வந்து படி இழக்கிறார். எப்படி இழக்கிறார் பார்க்க வேண்டாமா? எப்படி எப்படி? நாளி நல்ல திரையெடுத்து இந்த பகவானாகிய சிவபெருமானுக்கு
படி அளக்கிறார். எப்படி படி அளக்கிறார் பாருங்கள். எப்படி எப்படி 4 திணை எடுத்து படி அளக்கிறார் பகவான். உரிய நல்ல திணை எடுத்து உலகமெல்லாம் படி கொடுத்தார். அப்படி ஆளாக்கு திணை எடுத்து அகிலமெல்லாம் உணவளிக்கிறார் உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரன். ஏன்னா படினா என்னப்பா? படினா சாப்பாடு, அன்னம் கொடுப்பது, ஆகாரம் கொடுப்பது ஐயா. அவனுடைய புக்திக்கு தகுந்தபடி, அவனுடைய பக்திக்கு தகுந்தபடி பகவான் உணவளித்து வருவார். சரிதான். 4 தினை எடுத்து நல்லோருக்கு படி கொடுத்தார். ஆமா. உரிய தினை எடுத்து உலகமெல்லாம் தேசமெல்லாம் உணவளிக்க இந்த உலகமெல்லாம் படி அளந்தார். ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படி அளக்கிறார். சபாஷ் சபாஷ். அகிலமெல்லாம் படி அளந்து வருகின்றார். பகவானாய சிவபெருமான் படி அளந்து வருகிறார். சரிதான். இந்த படியளப்பை பார்க்க வேண்டும் என்று மனதிலே ஆசை கொண்டார். அப்படி உமையவளாகிய பார்வதா தேவி ஆசை கொண்டு அம்மாள் யாரை அழைக்கிறாள்? யாரை அழைக்கின்றார்? விஸ்வகர்மேந்திர அழைத்து தன்னை அம்மையாரே பார்வதியார் பார்வதியாள் இந்த கைலாய மலையில அம்மாள் பார்வதா தேவியானவள் பகவானை பரிசோதிக்க எண்ணம் கொண்டாள். யார? சிவபெருமானை பரிசோதிக்க எண்ணம் கொண்டாள் ஐயா. பகவானாகிய சிவபெருமானை பரிசோதிக்க எண்ணம் கொண்டு சரி சரி அம்மாள் தேவர்களுக்கெல்லாம் தட்ச வேலை செய்யக்கூடிய விஸ்வகர்மாவை அழைத்தார். அப்பா விஸ்வகர்மா, உன்னாலே எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். என்ன காரியமாக வேண்டும் சொல்லுங்கள் அம்மா. அம்மாள் ஆணையிடுகிறாள். எப்படி சொல்றா தெரியுமா? எப்படியா? இந்த மரங்களில கூட நிறைய ஜாதிகள் உண்டு. நிறைய நிறைய மரங்கள் உண்டல்லவா? நிறைய மரங்கள் உண்டு அம்மா. நிறைய மரங்கள் உண்டு. அம்மாள் கிட்ட சொல்லக்கூடிய மரம் காஞ்சிர மரம். சரிதான். காஞ்சிர மரம் ஐயா. இதுல அழகான ஒரு சிமிழ் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். திருகாணி போட்டுவிட வேண்டும் என்று உமையவள் பார்வதி தேவதட்சனாகிய விஸ்வகர்மா பெருமாளத்திலே ஆணையிடுகிறார். சொல்லி ஆணையிடுகின்றாள் பார்வதியானவள். அந்த விஸ்வகர்மாவும் கானகத்திலே சென்று காஞ்சிரம் கம்பு வெட்டி கட்டசிமல் செய்து அம்மாள் கையிலே கொண்டு கொடுத்தார். சரிதான். இந்த அம்மையானவள் பார்வதா தேவியானவள் பகவான் பிரம்மதேவன் படைத்த உயிர்களிலே இந்த உயிர் சின்ன உயிர், ரொம்ப சிறிய உயிர் ஐயா. ஆனை, ஒட்டகம் இதை போன்று சிறிய சிறிய உயிர்கள். ஆனை என்று சொன்னால் அது பெரிய உருவம். பெரிய உருவம். ஒட்டகம் பெரிய உருவம். சரி சரி சரி. உலகத்திலே சின்ன உயிர் அப்படின்னா மண் தரையில ஓடக்கூடிய சிற்றெரும்பு. நம்ம பார்த்திருப்போம், கண்ணுக்கே தெரியாம ஓடும் பாருங்க. ஆமா, சிற்றெரும்பு.
கண்ணுக்கே தெரியாது. சரிதான் ஐயா. அம்மா பார்வதா தேவியானவள் எப்படி வருகிறாள்? அவள் சிற்றெரும்பை பிடித்திடுவாள். சிற்றெரும்பை பிடித்திடுவாள். அடைத்திடுவாள். அடைத்தாள் அம்மை அடைத்தாள். அடைத்தாள் பார்வதி தேவி. இந்த அம்மா உலகத்திலே சின்ன உயிரானது என்னன்னு பார்க்கிறான். இந்த அம்மா மண் தரையிலே ஓடக்கூடிய இரம்பு, சிற்றெரும்பு, சிற்றெரும்பு, சிற்றெரும்பு. அந்த இரம்புல கூட பார்வதி எப்படி பிடிக்கிறாள்? எப்படி? ஒரு ஆண் இரம்பு, ஒரு பெண் இரம்பு. நேராக ஆணிரம்பு ஒன்று, பெண்ணிரம்பு ஒன்று பிடித்து அந்த சிமிழிலே அடைத்தாள் உமையவள் பார்வதாதி. சரிதான். இப்போ பகவானை பரிசோதிக்க வேண்டும். ஆமா, என்ன செய்யணும்? பரிசோதனை செய்ய வேண்டும் ஐயா. இன்று அம்மாள் கைலாய மலையிலே வடபக்கத்திலே அம்மை அமர்ந்தாள். சரி, எப்படி அமர்கிறாள் பாருங்கள். எப்படி அமர்கிறாள்? தாயாய தேவியானவள் எப்படி அமர்கிறாள்? பார்வதி தீயக்கல் மடக்காமல் மடக்காமல் மடக்காமலே பார்வதி தேவியவள் 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 மடக்காமலே கதலை பின்னாமல் பார்வதி தேவியவே அம்மையவள் அமர்ந்திடுவாள். அம்மையவள் அமர்ந்திடுவாள். அமர்ந்தாள் அம்மை அமர்ந்தாள். அமர்ந்தாள் இதை மலையடி கைலாய மலை. அந்த ஸ்தலத்திலே அம்மாள் உமையவள் பார்வதி பராசக்தி. பராசக்தி பராசக்தி இந்த இரம்புகளை பிடித்து சிமிழிலே அடைத்து திருகாணி போட்டு பூட்டி இந்த மிந்தானையில புடவையில வைத்து கொண்டாள் சக்தியானவள், பார்வதியானவள். கைலாய மலையில வடபக்கத்திலே அம்மாள் அமர்ந்து கொண்டாள் உமையவள் பார்வதி பராசக்தி. ஆமையா, ஆமா. இந்த அவுத்த கூந்தலை பின்னாமலும் நீட்டிய கால் மடக்காமலும் அம்மாள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். தலைவிதி கோலமாக உமையவள் பராசக்தி அமர்ந்திருந்தாள். இப்ப கைலாய மலை நோக்கி பகவான் உலகமெல்லாம் உணவு கொடுத்து கொண்டு சிவபெருமான் வருகிறார்.
அவர் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறார் ஐயா? பகவானாய சிவபெருமான் எப்படி வருகிறாள் பாருங்க. கைலாச மலையதிலே கைலாசநாதன் வாராளே. கைலாய மலையதிலே கைலாசநாதன் வாராய். கைலாய மலையதிலே கைலாசநாதன் வாராளே. கைலாய மலையதிலே கைலாசநாதன் வாராய். பரியேழுந்த பரமஈசனே பரமஈசன் வாராரையா. பரமசிவம் சிவநாதன் வாராரையா. கைலாய மலையதிலே 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 சிவபெருமான் ஏகி வாராள் ஏகி வாராள். கைலாய மலையதிலே மலையதிலே சிவபெருமான் வாராரையா வாராரே. இந்த கைலாய மலை அப்படின்னா சிவன் வாழுகின்ற ஸ்தலம். ஆமா, என்ன ஸ்தலம்? சிவன் வாழ்கின்ற மாமலை கைலாய மாமலை. கைலாய மலையிலே பகவான் நாளி தினை எடுத்து நாடெல்லாம் படி கொடுத்த பகவான். உரிய தினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்த பகவான். சாதி சிவபெருமான் பகவானாய சிவபெருமான் கைலாய மலைக்கு வருகிறார். அப்பா, கைலாய மலையில அம்மாள் எப்படி இருக்கிறார்? சக்தி பார்வதியானவள் எப்படி இருக்கிறாள் ஐயா? தாயான தேவியானவள் தேவியானவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி? அவுத்த கூந்தல் பின்னாமலும் தலைவிரி கோலமாகவும் உமையவள் பார்வதி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். நீட்டினக்கால் மடக்காமல் அமர்ந்திருக்கின்றாள். அம்மா உமையவளே பராசக்தி, ஏன் உனக்கு இந்த ஒரு கோலம்? ஏனம்மா இப்படி அமர்ந்திருக்கின்றாய் பார்வதி? சுவாமி எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்தேரா? என்ன சந்தேகம்? அம்மா, உமா மகேஸ்வரனிடத்திலே அம்மாள் கேட்கிறாள். சாமி பதில் சொல்றார். பார்வதி, உமா மகேஸ்வரனிடத்திலே சந்தேகமா? படியளக்கின்ற பகவான் பகவீசனிடத்திலே உனக்கு சந்தேகமா? இதுவரையும் சந்தேகம் வராதவள் எதற்காக இப்படி கேள்வி கேட்கின்றாய்? தாலி கட்டிய கணவன் என்றும் மறந்துவிட்டு என்னை பரிசோதித்து பார்க்கிறாய். அம்மாள் என்ன நினைத்தால், காலையிலே இரம்பு பிடித்திருக்கிறோம் வெளுப்பந்தாலை. ஆமா, இரம்பு அன்னம் இல்லாமல் அது மடிந்திருக்கும். அப்படித்தானே? கண்டிப்பாக. நம்ம உணவு இல்லாம நாம இருக்க முடியுமா? முடியும். ஒரு நேரம் இருக்க முடியுமா? தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தாது. சாப்பிடாம இருந்தா ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தலை கறங்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு நேரம் இருக்க முடியாது ஐயா. ஆமா, படபடப்பா வரும். சுவாமி, நான் கேட்ட கேள்விக்கு பதில். பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை, சக்திக்கும் சிவனுக்கும் சண்டை. சிவ பார்வதிக்கு சண்டை. இந்த அம்மா என்ன கேட்கிறாள்? சுவாமி கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். அம்மா, உமையவளே பராசக்தி, நான் படி கொடுக்கவில்லை என்றால் என்னை பரமேசன் என்று யாரும் வணங்க வேண்டாம். கண்டிப்பாக கண்டிப்பாக பார்வதி, நான் உணவு கொடுக்கவில்லை என்றால் உமா மகேஸ்வரன் என்று யாரும் என்னை தொழுது வணங்க வேண்டாம். என்னை அழைக்க வேண்டாம். நான் அன்னம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணாமலையன் என்று யாரும் கொடுக்கிறார். அம்மா, எனக்கு அந்த பட்டம் இன்னும் தேவையில்லை பார்வதி. பார்வதி, எல்லா உயிர்களுமே தன் உயிராக பாவிக்கக்கூடியவர் சிவபெருமான். உண்மைதான். ஏன்னா இரம்பு முதல் யானை வரை அவன் எல்லா உயிர்களும், சின்ன உயிரில இருந்து பெரிய உயிர் வரை தன் உயிராக பாதிப்பான். ஆமா, உலகத்தில் பிறந்த எல்லாருமே அவர்கள் பிள்ளைகள் தான். ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. அப்பனே சிவபெருமானே. ஏன்னா எல்லாம் சிவத்துக்கு அடக்கம். அப்படித்தானே? உண்மை. எங்கும் சிவம், எதிலும் சிவம் தானே. எங்கு பார்த்தாலும் சிவம் சிவம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாயன்னு சொன்னா அவனுக்கு கஷ்டமா. இதை பகவான் அம்மாளுக்கு எடுத்து சொல்ற, அம்மாளுக்கு புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக. அம்மாள் பகவானை பரிசோதிக்கிறார். உடனே பகவான் பார்த்தார். சரி,
சரி. ஏ அம்மா பார்வதி, ஒருவேளை நீ தோத்துருவானா? ஆமா, இந்த போட்டியிலே நீ தோற்று விட்டாயானால் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக யாராக இருந்தால் சரிதான், தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு. எப்படி தண்டனை கொடுக்கிறாள் பாருங்க, எப்படி இந்த விதமாக சொல்கிறாள் பாருங்க. தக்கராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா, தக்கராஜன் கொச்சுவாக நீ ஜனிக்க வேண்டும் அம்மா, அட்டகாளி 8 பேராய் அவதரிக்க வேண்டும் அம்மா, அட்டகாளி 8 பேராய் நீ ஜனிக்க வேண்டும் அம்மா, கோட்டை முக்கு பிறக்க வேணும், பிறக்க வேணும், வெற்றியாக ஜனிக்க வேணும், ஜனிக்க வேணும், ஜனிக்க வேணும், சுடுகாடு போக வேணும், சுத்த வேணும், திங்க வேணும், சுடுகாடு போக வேணும், சுத்த வேணும், திங்க வேணும், சுடுகாடு போக வேணும், சுடுகாடு போக வேணும், எட்ட வேணும், திங்க வேணும், மறந்தோடு ஏ அம்மா, ஒருவேளை நீ தோற்று விட்டாயானால், எப்படின்னா இந்த போட்டியில நீ தோற்று விட்டாயானால் பார்வதி சிவனோடு சண்டையிடுகிறாய் உமையவள் பார்வதி. அம்மா, ஒருவேளை நீ தோத்துட்டேன்னா முதல் சாபம் தக்கராஜனுடைய மகளாக நீ பிறக்க வேண்டும். இது நான் தருகின்ற முதல் சாபம் பார்வதி. தக்கராஜனுடைய கொச்சுவாக நீ ஜனிக்க வேண்டும். மறு ஜென்மத்தில் தான் உன்னை மாலையிடுவேன். மாலையிட்டு உன்னை கைலாய மலைக்கு அழைத்து வருவேன் பார்வதி. இது முதல் சாபம் பகவான் கொடுத்தார். அப்படி இரண்டாவது சாபம் அட்டகாளி 8 பேராக ஜனிக்க வேண்டும். அப்படின்னா 8 பெண்களாக மண்ணுலகத்திலே பிறக்க வேண்டும். அப்படி 8 தாயாக மண்ணுலகில் அமர்ந்து ஐயா, மண்ணுலகத்திலே அமர்ந்தாலும் வராது 1000 தலைகளை பழி வாங்க வேண்டும். அசுரமார்களை நீ பழி வாங்க வேண்டும் பார்வதி. அதான் பாருங்க, முத்தாரம்மனுடைய கதையில மைசாசுர வதம். அம்மா அட்டகாளி 8 பேராக ஜெனிந்து மைசாசுரனை வதம் செய்யக்கூடிய அப்படி அசுரனை அழிக்கின்ற கதை. இது இரண்டாவது சாபம். சரிதான். மூணாவது சாபம், மாடனோடு நீ பிறந்து பேச்சி அம்மாள் யாரப்பா? பேச்சி அம்மா மையாரம் செல்ல வேண்டும், மாண்ட வினங்கள் எல்லாம் திங்க வேண்டும், சுடுகாடு செல்ல வேண்டும், சுட்ட வினம் திங்க வேண்டும். நீ சுட்ட வினத்தை திங்க வேண்டும் பேச்சி அம்மா. இடுகாடு செல்ல வேண்டும், இட்ட வினம் திங்க வேண்டும். இறந்த வினங்களை நீ சாப்பிட வேண்டும். உன்னால முடியுமா? இப்படி 3 சாபத்தையும் பகவான் கொடுத்தார். சரி, இந்த சாபா 3 சாபத்தை கொடுக்கின்றார் சிவபெருமான். அம்மாள் சிவனோடு சண்டைக்கு ஒப்புட்டார். ஆமா, அந்த போட்டிக்கு நான் சரியா தயார். அம்மாள் பகவானோடு சண்டையிடும் போது சரிங்கிட்டார். பகவான் பார்த்தார், என்ன நினைக்கிறார் தெரியுமா? இந்த அம்மா சண்டை போடுறா, உலகத்துக்கு தெரியணுமே. கண்டிப்பாக தேவாதி தேவர்களை எல்லாம் அழைத்தார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கு சாட்சிக்கு வைத்தார். அப்பா, ஏன்னா சாட்சி இல்லாம முடியுமா? கண்டிப்பாக 4 பேர் வந்தாதானே இது உண்மை, இது சரின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நடுவ தீர்ப்பு வேணுமே என்று பகவான் இப்பொழுது பகவானை நடுவில் இருத்தி, சரி, பகவானை உமையவள் பார்வதி பரிசோதிக்கிறார். அப்பா, எப்படி பரிசோதிக்கிறாய்? சோதனை செய்கின்றாள். கொஞ்சம் பார்ப்போமா? அப்பா, சிங்கவாளை இளையறுத்தாள், சிங்கவாளை இளையறுத்தாள், சிங்கவாளை
சிங்கவாழை சித்தரம்பு வாயதில் சித்தரம்பு வாயதில் சித்தரம்பு வாயதில் சித்தரம்பு வாயதில் சித்தரம்பு இந்த அம்மா உமையவள் பார்வதி பராசக்தி பகவானை பரிசோதிக்கிறார். நம்ம கதையில என்ன சொல்றோம்? சோதிக்கிறாள், பரிசோதனை பண்ணுகிறாள். பர்த்தாவை பாரி பரிசோதிக்கிறார். இதான் கதை. உண்மைதானே? அம்மா சிங்கவாழை இலை அறுத்தாள். என்ன அறுத்தா? சிங்கவாழை இலை அறுத்தாள். சிங்கவாழை இலை அறுத்து மடியில இருக்கக்கூடிய சிமிளை எடுத்து வைக்கிறாள். என்ன வைக்கிறா? சிமிழனை எடுத்து வைக்கின்றாள். அம்மா சிமிளை எடுத்து அம்மா வைக்கிறாள். அம்மா இந்த அம்மா வச்சுக்கிட்டு பையன் சிங்கவாழை வந்துருப்பா சிங்கவாழை இலையறுத்து சிமலை வச்சாச்சு இரம்பனுடைய வாயில. இரம்பனுடைய வாய் எப்படி இருக்கிறது பாருங்க. சிதரம்பு வாயதிலே சித்திரம் அந்த இரம்பனுடைய வாயில திணையரிசி கவி கொண்டு ஓடுகிறது. திணையரிசி கவி கொண்டு ஓடுகிறது. ஐயா உமையவள் பார்வதி தேவியானவள் பார்க்கிறாயே. பகவான் காலிலே விழுந்து எப்படி வருகிறாயே? ஐயா அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே தொழுதிடுமாள் பார்வதியாளே தொழுதிடுமாள் பார்வதியாள் அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே சிவனாரே தொழுதிடுமாளே சிவனாரே தொழுதிடுமாள் தொழுதாள் சிவனாரே சிவனை சிவனை அடி தொழுதாளே அவனை அடி கொடுத்தாள் தொழுதாள் உண்மையாலே பார்வதியாள். நேராக சிவபெருமானை அம்மாள் அடி தொழுது வணங்கிறாள். சுவாமி என்ன மன்னிச்சு கம்மியா இருக்கு